ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஃபிங்கரிங் 5 டேஸ் ஃபிங்கரிங் மேக் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிங்கரிங் எடுத்துகிட்டு அதில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 3 ஷேப் ப்ளூ கலர் கிளாஸி ஸ்டோன் எடுத்திருக்கேன். க்ளூ பென் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து இப்போ ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டோனாக நான் இப்போ ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஃபிங்கரிங்க்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஃபிங்கரிங் பேஸ்க்கு மேலே இப்போ அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்துச்சா. இப்போ மிடில் வந்து 3 mm சர்க்கிள் ஸ்டோன் இல்லைனா ஜர்க்கன் ஸ்டோன் எதுனாலும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் ஜர்க்கன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பரான ஃபஸ்ட்டு ஃபிங்கரிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக செகண்ட் வந்து நம்ம லேயர் ஒர்க்கு ஃபிங்கரிங் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ப்ளூ கலர் 8K ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஐ ஷேப். அந்த ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு லேயராக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ பென் இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் விடாமல் ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் ஒரு ஃப்ளவர் மாதிரி கரெக்டாக வர மாதிரி ஸ்பேஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக பிங்க் கலர் ஐ ஷேப் ஸ்டோன், அது வந்து 6K எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் ஸ்டோனை வந்து இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எல்லாமே கரெக்டாக பொசிஷனில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். மீட்லேயே ஜர்க்கன் ஸ்டோன் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஃபிங்கரிங் ரெடி ஆகிடுச்சு. 3D ஒர்க்கு ஃபிங்கரிங். அடுத்தது ஒரு 3D ஒர்க் தான் பண்ண போகிறோம். அது வந்து ட்ராப் ஷேப் எல்லோ கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், மேக்ஃபினிஷ் ஸ்டோன். இது கிளாஸி கிடையாது. சேம் தான், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் லேயரை ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். இதுக்கு மேலே அடுத்த லேயரை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் லேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்டோன்ஸ்லாம் வந்து மூவ் ஆகிடும். இதுக்கு மிடில் வந்து நான் ப்ளூ கலர் ஜர்க்கன் ஸ்டோன் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபிங்கரிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற இது லோட்டஸ் ஃப்ளவர், ரோஸில் லோட்டஸ் ஃப்ளவர் ஃபிங்கரிங் தான் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி OHP ஷீட்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 8K ஐ ஷேப் ஸ்டோனு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் 3 ஷேப் க்ரீன் கலரை ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக விட்டுட்டேன். ட்ரை ஆக விட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ள ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பேஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சூப்பரான ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் ஃபிங்கரிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோன் வச்சு அடுத்த ஃபிங்கரிங் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான். ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து ஃபிங்கரிங் பேஸை சுற்றி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் இது. ஸ்டிக் பண்ணியாச்சு. இது வந்து மிடில் வந்து க்ரீன் கலரை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான நெக்ஸ்ட்டு ஃபிங்கரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.